நான் உங்கள் அண்ணா டிவிஜின். இன்று நாம் பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானம் நடித்து பிரேமானந்த் இயக்கியிருக்கக்கூடிய ஒரு படம். இது வழக்கமான பேய் படம் தான். இது மாதிரியான படங்கள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவில் இந்த எதை பற்றிய கதை அப்படின்னா, திரைப்படங்களை பார்த்து விமர்சனம் செய்து அந்த படங்களை ஓட விடாமல் தடுக்கின்ற ரிவ்யூவர்கள், விமர்சகர்களை பற்றி சொல்லப்பட்ட கதை. வந்து வழக்கம் போல சந்தானம் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறாங்க. இந்த ரிவ்யூவை பற்றி கதைகள் வந்து அதனுடைய ஓட்டத்திலேயே ஓடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை தவிர்த்துட்டு பேய் படம், பேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி அதில் வந்து இயக்குனர் செல்வராகவன் நடிக்க வச்சு இந்த ரிவ்யூவரை பழிவாங்கணும் அப்படின்னு ஒரு பேயா புறப்பட்டு வர்றாரு செல்வராகவன். இந்த ரிவ்யூவரை பழி வாங்கினாங்களா இல்லையா, வந்து அவங்களுடைய பழியை தீர்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தியேட்டரில் குடும்பத்தோடு வரவழைச்சு அங்கே வந்து இந்த ரிவ்யூவரை வந்து சந்தானத்தை மிரட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பழி வாங்கினாரா அப்படிங்கிறது வந்து கதைகள் போயிட்டு இருக்கு. வழக்கமான பேய் படமாக இருந்து பேயாக எடுத்திருக்கலாம். அதை வந்து தவிர்த்துட்டு இவர் வந்து காமெடி படங்கிற பேர்லையும் எடுத்திருக்கிறாரு. சொல்ல வந்தது என்னன்னு தெரியல. இல்லை, விமர்சகர்களை பற்றி விமர்சனம்னா சினிமாவில் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. விமர்சகர்களை பற்றி நிறைய பேசலாம், சினிமாவை பற்றியும் பேசலாம். இவங்க எந்த பாத்திரத்தையும் எடுக்காம ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த மொட்டராஜேந்திரன் வச்சுக்கிட்டு ப்ரோ ப்ரோ ப்ரோங்கிறது வந்து வெறுப்பாயிட்டு இருக்கு. அப்படி அது வந்து அது ஒரு ரசிக்க முடியாத இல்லை. எந்த இடத்துலையும் காமெடி வரல. ஆனால் காமெடி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து சிரிக்க தெரியல. அந்த மாதிரி தான் இந்த படங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் டிடி நெக்ஸ்ட் அது வந்துட்டு அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லா கேரக்டரைசேஷனுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதையே இப்படி சொதப்பிட்டாங்க அப்படின்னு இயக்குனர் பிரேமானந்தை தான் கேட்கணும். இது எப்படி ரசித்து இந்த கதையை சரின்னு சொன்னாருன்னு தெரியல சந்தானம். இது வந்து நல்ல பொருட்செலவில் வந்து எடுத்திருக்கிறாங்க. பிக்சர் மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. அருமையாக தான் இது படம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் தான் நமக்கு வந்து பிடிக்கலை. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவிஜின். நன்றி, வணக்கம்.